வெல்கம் டு கோமதி வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சொரக்காய் சட்னி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றன்றத பார்க்கலாம். வானிலையில எண்ணெய் ஊத்திக்கலாம், கடலப்பருப்பு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். பூண்டு போட்டிருக்கேன், 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு ஏற்ப ஒரு 5 வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இது கூட சின்ன சின்னதா இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். குட்டி தக்காளின்றதுனால நான் 3 அரிஞ்சேன். நீங்க கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா 2 போதும். கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற சொரக்காவை சேர்த்துக்கலாம். சொரக்காவோட வித்து பெருசு பெருசா இருந்துச்சுன்னா விதைகள் அதை நீங்க நீக்கிடுங்க. இப்ப இது சின்ன சின்னதா இருக்குன்றதுனால நான் அப்படியே அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு இப்ப கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமா போட்டா போதும். காய் நிறைய இருக்கனால கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு வேக வச்சுக்கலாம். காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாமே வெந்துருச்சு பாருங்க. சொரக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, சொரக்காய் சட்னி அரைச்சாச்சு. அதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சிருக்கிறேன். அதே வானலிலேயே அதை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெஷ், சொரக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாமே வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.